அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வேலை மாறியவர்கள் கவனத்திற்கு. பிஎஃப் பணத்தை வீட்டிலிருந்தே மாற்றுவது எப்படி? வாங்க பார்க்கலாம். வேலை மாறும்போது உங்கள் பழைய பிஎஃப் கணக்கிலிருந்து புதிய கணக்கிற்கு பிஎஃப் தொகையை மாற்றுவது அவசியம். ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இந்த செயல்முறையை முழுவதுமாக ஆன்லைனில் செய்து உள்ளது. டிரான்ஸ்ஃபர் இபிஎஃப் ஆன்லைன். ஒரு ஊழியர் வேலையை மாற்றும்போது அவர்களின் பழைய வருங்கால வைப்பு நிதி பிஎஃப் கணக்கிலிருந்து புதிய முதலாளியின் கணக்கிற்கு நிதியை மாற்றுவது அவசியம். இது பிஎஃப் இருப்பு ஒருங்கிணைக்கப்படுவதை உறுதி செய்கிறது. எதிர்காலத்தில் பணம் எடுப்பதையும் கணக்கு நிர்வாகத்தையும் மிகவும் வசதியாக ஆக்குகிறது. நீங்கள் சமீபத்தில் வேலை மாறியிருந்தால் உங்கள் பிஎஃப் தொகையை மாற்றுவது ஒரு முக்கியமான படியாகும். அதிர்ஷ்டவசமாக ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இந்த செயல்முறையை முழுவதுமாக ஆன்லைனில் செய்து இபிஎஃப்ஓ அலுவலகத்திற்கு செல்ல வேண்டி தேவையை நீக்கி எளிமைப்படுத்தி உள்ளது. இபிஎஃப்ஓ ஆன்லைன் இபிஎஃப் பரிமாற்றத்தை தொடங்குவதற்கு முன் யுஏஎன் போர்ட்டலில் உங்கள் யூனிவர்சல் கணக்கு எண் செயல்படுத்தப்பட்டிருப்பதையும் அதனுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் செயலில் இருப்பதையும் உறுதி செய்யவும். கூடுதலாக உங்கள் வங்கி கணக்கு விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி குறியீடு உட்பட்ட உங்கள் யுஏஎன் உடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இகேஒய்சி செயல்முறையும் உங்கள் முதலாளியால் முடிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட வேண்டும். மென்மையான மற்றும் பிழையற்ற பரிமாற்ற செயல்முறைக்கு இந்த முன் நிபந்தனைகள் அவசியம். பிஎஃப் டிரான்ஸ்ஃபர். இபிஎஃப்ஓவின் அதிகாரப்பூர்வ ஒருங்கிணைந்த உறுப்பினர் போர்ட்டலுக்கு சென்று உங்கள் யுஏஎன் மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி உள்நுழையவும். ஆன்லைன் சேவைகள் மெனுவிற்கு சென்று ஒரு உறுப்பினர் ஒரு இபிஎஃப் கணக்கு விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். உங்கள் தனிப்பட்ட மற்றும் ஏற்கனவே உள்ள பிஎஃப் கணக்கு விவரங்களை சரிபார்க்கவும். தொடர்வதற்கு முன் அனைத்து தகவல்களும் துல்லியமானவை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும். ப்ராவிடென்ட் ஃபண்ட். உங்கள் விவரங்களை சரிபார்த்த பிறகு கடைசி பிஎஃப் கணக்கு விவரம் விருப்பத்தை கிளிக் செய்யவும். பரிமாற்ற கோரிக்கையை அங்கீகரிக்க உங்கள் முந்தைய பயனளிப்பவர் அல்லது தற்போதைய பயனளிப்பவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். யுஏஎன் உடன் பதிவு செய்யப்பட்ட உங்கள் மொபைல் எண்ணில் ஒருமுறை கடவுச்சொல்லை பெற ஓடிபியை பெறு பட்டனை கிளிக் செய்யவும். ஓடிபியை உள்ளிட்டு சமர்ப்பி என்பதை கிளிக் செய்யவும். இந்த படி பரிமாற்ற கோரிக்கையை பற்றி உங்கள் முதலாளிக்கு தெரிவிக்கப்படும். இபிஎஃப் மணி டிரான்ஸ்ஃபர். ஒருங்கிணைந்த போர்ட்டலில் நீங்கள் கொடுக்கப்பட்டுள்ள பரிமாற்ற கோரிக்கையை உங்கள் முதலாளி அங்கீகரிப்பார். அங்கீகரிக்கப்பட்டதும் உங்கள் பழைய கணக்கிலிருந்து பிஎஃப் நிதி வெற்றிகரமாக உங்கள் புதிய கணக்கிற்கு மாற்றப்படும். உங்கள் பிஎஃப் இருப்பை ஒருங்கிணைப்பு உங்கள் நிதிகளை எளிதாக கண்காணிப்பதையும் நிர்வாகத்தையும் உறுதி செய்கிறது. அனைத்து பங்களிப்பையும் ஒரே கணக்கில் வைத்திருப்பது ஓய்வூதியம் அல்லது வேலை மாற்றங்களின் போது திரும்ப பெறும் செயல்முறையை எளிதாக்குகிறது. இன்றுடன் இந்த தகவல் முடிவுற்றது. மேலும் இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.